அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகள் வந்திருக்கு நண்பர்களே. அதுல ஒன்று பிரேக்கிங் நியூஸ். இலங்கையில் ராஜபக்சே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. அதை முதல் செய்தியாக பார்க்கலாம். அடுத்ததாக இரண்டாவதாக நாம் பார்க்க போற செய்தி என்ன அப்படின்னாக்க, ட்ரம்ப் அவர்கள் இந்தியா உட்பட ரஷ்யா, சீனா, இந்தியா உட்பட சில நாடுகளுக்கு கடுமையான மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. அவருடைய மிரட்டலுக்கு சீனா இதுவரைக்கும் வாயே திறக்கல. ரஷ்யா அப்படிலாம் பண்ணால் நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் இந்தியாவோ மிக மிக ஒரு அருமையான ராஜதந்திர யுக்தியை கையில் எடுத்து மோடி அவர்கள் மிக சாதுரியமாக ட்ரம்ப் அவர்களுடைய இந்த மிரட்டலுக்கு பதிலளிச்சிருக்கிறாரு, எதிர் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அதுல அமெரிக்காவுடைய புதிய அதிபரான ட்ரம்ப் ரொம்பவுமே மனம் குளிர்ந்து விட்டாரு அப்படிங்கிற செய்தியும் கூட நமக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. இது போன்ற முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் செய்திகளை, பிரேக்கிங் நியூஸை எல்லாம் நீங்க தவறாம பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது போன்ற முக்கியமான சர்வதேச செய்திகள், உங்களையும் என்னையும் பாதிக்கக்கூடிய, அனைத்து இந்திய மக்களையும் பாதிக்கக்கூடிய இது போன்ற சர்வதேச நிகழ்வுகளை உடனுக்குடனே நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, சற்று முன் சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பு தான் இந்த செய்தியே வெளியாகி இருக்குது. அதிரடியாக வந்திருக்கிற பிரேக்கிங் நியூஸ் அது என்ன அப்படின்னாக்க, இலங்கையில் ராஜபக்சே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதான் அந்த அதிர்ச்சிகரமான பிரேக்கிங் நியூஸ். இந்த செய்தி ஹெட்லைனை படித்த உடனேயே உங்களை போல நானும் மஹிந்தா ராஜபக்சேயோ அல்ல கோத்தபயாவையோ கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் முதல்ல நினைச்ச நண்பர்களே. ஆனால் நடந்திருக்கிற விஷயமே வேற, அதுக்கும் ஒரு படி மேல அப்படின்னே சொல்லணும். நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இலங்கை அரசாங்கம் கடந்த ஆட்சிகளில் இருந்த எம்பிக்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் பிரதமர், அதிபர் ஆகியோரின் மீது விசாரணையை மேற்கொண்டு வருது. யார் யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக சொத்து குவிச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் லஞ்ச ஊழலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இலங்கை அரசாங்கம் ஒரு குழு அமைச்சு இதை விசாரணை மேற்கொண்டது. அதன்படிதான் நேற்றைய தினம் இந்த அதிரடியான கைது நடவடிக்கையை எடுத்திருக்குது இலங்கையுடைய அரசாங்கம். இலங்கையுடைய முன்னாள் அதிபரான மஹிந்தா ராஜபக்சே இருக்கார் இல்லையா, அவருடைய மகனான யோஷிதா ராஜபக்சேவை தான் நேற்றைய தினம் கைது செய்திருக்கிறாங்க. மஹிந்தா ராஜபக்சேவும் கோத்தபயாவும் நாட்டை விட்டே வெளியில ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறத நாம இங்க குறிப்பிட வேணும். அதனாலதான் இந்த தலையங்கத்தை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருந்த நண்பர்களே. இவங்க தான் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டானுங்களே நாட்டை விட்டு, அப்புறம் எப்படா ராஜபக்சேவை கைது படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இலங்கையுடைய பத்திரிகைகளுடைய டீட்டெயில போய் படிச்சா, உள் செய்தியை படிச்சா, மஹிந்தா ராஜபக்சேவுடைய மகனை யோஷிதா ராஜபக்சேவை கைது செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாச்சு எனக்கு. யோஷிதா ராஜபக்சே அப்படி ஒன்றும் லேசுப்பட்ட ஆளெல்லாம் இல்லை நண்பர்களே. இதற்கு முன்பு இலங்கையுடைய கடற்படையில் பெரிய பதவியில் இருந்திருக்கிறாரு இந்த யோஷிதா ராஜபக்சே. அது மட்டும் இல்ல இலங்கையில தமிழர்களை கொன்று குவித்தாங்க இல்லையா, அப்பொழுது இவரும் அதுல ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். அது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல இந்த ராஜபக்சேவுடைய கட்சியை கட்டமைத்து அதை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு இவர் பெரும்பாடுபட்டு வந்தாரு அப்படிங்கிற செய்தியும் நம் காதுகளுக்கு எட்டுது. இதனால இவரை கைது செய்ததால ராஜபக்சே குடும்பத்துக்கே ஒரு பெரிய செக் வச்சிருக்குது இலங்கை அப்படிங்கிறதா உண்மை. இந்த செய்திக்கு அடுத்ததாக நாம் உலகின் அடுத்த கோடி, இந்தியாவுடைய எதிர்கோடிக்கு போகலாம் நண்பர்களே. அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிற செய்தி இது. அமெரிக்காவில் புதிய அதிபராக பதவியேற்றுக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு செய்தி அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்க, ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு அநீதி இழைக்குது. அவங்க அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிற அந்த பொருட்களுக்கு, அமெரிக்க பொருட்களுக்கு பன்மடங்கு, சில சமயங்களில் 20%, 40%, 100% கூட இங்கே கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறாங்க. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இதனால
அமெரிக்காவும் அதே போல நாங்க அவங்களுடைய குட்ஸ் மேல நாங்க வந்து டாரிஃப் போட போறோம், நாங்க டாக்ஸ் போட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. இது வந்து உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ஏன்னா உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்குது அப்படிங்கிறதான். ஒருவேளை ட்ரம்ப் இதை செஞ்சுட்டாரு அப்படின்னாக்க உலக பொருளாதாரமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அமெரிக்கா வந்து ஒரு நாட்டை மிரட்டுதுன்னா கண்டிப்பா எல்லாரும் பயப்படுவாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சீனா அமைதி காத்து வருது, ரஷ்யாவோ டென்ஷன் ஆகி ஆவுன்னு பதில் சொல்லிட்டு இருக்குது. இது பத்தாதுன்னா மற்ற சில நாடுகளும் இதில் இன்க்ளூடடு, அவங்களும் கூட டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் குறிப்பாக அவர் டார்கெட் பண்ணியிருக்கிறதே ரஷ்யா, இந்தியா, சீனா மட்டுமல்ல, பிரிக்ஸ் நாடுகள் முழுவதையும் அவர் டார்கெட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒன்று டாரிஃப் அதிகம், அதாவது நம்ம இம்போர்ட் பண்ணுற குட்ஸுக்கு நம்ம ஓவராக டேக்ஸ் போடுறோம், கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்தை அவர் கையில் எடுத்திருக்காரு. என்னன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் அமெரிக்க டாலரை நாங்கள் பயன்படுத்தாமல் நாங்கள் எங்களோட லோக்கல் கரன்சியவே பயன்படுத்தி நாங்கள் வந்து ட்ரேடு பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதற்கு பேர் டீடாலரைசேஷன் பேர். அந்த மாதிரி நாங்கள் டீடாலரைசேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி பண்ணுனா நான் 100% மேலே அவங்க மேலே வரி போடுவேன் அப்படின்லாம் வந்து ட்ரம்ப் மிரட்டினாரு. இதை கண்டும் கொஞ்சம் பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஆடித்தான் போயிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இத்தனை மிரட்டல்களுக்கு இடையே இந்தியா அசஞ்சே கொடுக்கவில்லை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மெல்லிய புன்னகையோடு இதற்கு பதிலளிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதா உண்மை. ஏன் அப்படின்னா இந்திய அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்தியாவை பற்றி கவலைப்படாதீங்க, எங்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நம்மளுடைய நட்பு, குறிப்பாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த நட்பு கெடாமல் இருக்க நாம் என்ன வேணால் செய்வோங்க, நாம்ளும் நீங்களும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு, நமக்குள்ளே என்னங்க உங்களுக்கு என்ன, டாரிஃப் போடக்கூடாது அவ்வளோதானே, நாங்கள் வந்து டாரிஃப்களை நாம் வந்து பரிசீலனை பண்ணுறோம், எதுக்கு எவ்வளவு உயர்வான டாரிஃப் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்து பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்க, அமெரிக்காவிலிருந்து மேலும் அதிகமான பொருட்களை, கூடுதலான பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்வதற்கு நாங்கள் முன் வருகிறோம். அமெரிக்காவிலிருந்து நாம் சோயா பீன்ஸ் ஆகட்டும், சோயாபீன் எண்ணெய் ஆகட்டும், இது போன்ற பொருட்கள் அமெரிக்கா அதிகமாக தயாரிக்கிற பொருட்களை இந்தியாவுக்குள் இறக்குமதி செய்வதற்கு அதிக அளவில், முன்பை விட அதிக அளவில் இறக்குமதி செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அமெரிக்கா வந்து எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் வந்து டாரிஃப் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த லிஸ்ட்டை கொடுங்க, நாம் அதன் மேலே பேச்சுவார்த்தை நடத்தலாம். இது ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் கிடையாது. உங்களுக்காக, நம்முடைய நட்பு நிலைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் 4 எட்டி முன்னெடுத்து வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே போல நீங்களும் 4 எட்டி முன்னெடுத்து வைத்து வாருங்கள். எங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். உங்களுக்கு தேவையானதை நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க. 2 பேருமே வர்த்தகத்தை அதிகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் இன்னொரு அஷ்யூரன்ஸை, உறுதியையும் இந்தியா வழங்கி இருக்குது அமெரிக்காவுக்கு. அது என்னன்னா, இந்த பிரிக்ஸ் அமைப்புகள் டீடாலரைசேஷனை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இந்தியா வந்து இதை ஒரு முறைக்கு பல முறை பிரிக்ஸ் மாநாடுகள்லேயே நாங்கள் சொல்லிட்டோம். இந்த மாதிரி அமெரிக்காவுடைய டாலரை தவிர்த்து விட்டு நாம் பிரிக்ஸுக்குன்னு ஒரு புதிய கரன்சியை உருவாக்குறோம் அப்படின்னாக்க அதில் வந்து எங்களுக்கு முழுமையான உடன்பாடு கிடையாது. அப்படி நடத்த வேணுமானால் நாம் கடினமான பேச்சுவார்த்தைகளை நடத்திய பிறகுதான் பிரிக்ஸ் கரன்சின்னு ஒன்று கொண்டு வர முடியும். அது வரைக்கும் அமெரிக்க கரன்சியை தானே நம்ம பயன்படுத்த வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரிக்ஸ் மாநாட்டிலேயே பேசியிருக்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறாரு. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் ஒரு முறை பேட்டி அளிக்கும் போது தெளிவாகவே சொன்னார், இந்த மாதிரி பிரிக்ஸ் கரன்சி அப்படிங்கிறது ஒரு ஐடியா தான், அதை வந்து உடனடியாக நாங்கள் செயல்படுத்த முடியாது. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த பிரிக்ஸ் கரன்சியை நம்ம ஒன்று புதுசாக உருவாக்குறோம் அப்படின்னா இதில் 10 நாடுகள் இருக்குது, 11 நாடுகள் இருக்குதுன்னா அந்த 11 நாடுகளும் அந்த கரன்சியை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னா இதில் பேஸ் கரன்சி என்னவாக இருக்கும்? யாருடைய கரன்சி? சீனாவுடைய கரன்சியா,
சவுதி அரேபியாவுடைய கரன்சியா, ரஷ்யாவுடைய கரன்சியா, இந்தியாவுடைய கரன்சியை அடிப்படையாக நம்ம வைக்க வேணும் அப்படிங்கிறதுல கடுமையான பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டி வரும் அப்படின்னும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எழும்போது அதில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும். ஏன்னா இந்த குழுமத்தில் சீனா தான் பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிறதுனால சீனாவுடைய கரன்சியை அடிப்படை கரன்சியாக கொண்டால் அது இந்தியாவுக்கு பெரும் சங்கடமாக போய்விடும், பெரும் வீழ்ச்சியாக கருதப்படும். அதனால இந்தியா அவ்வளவு எளிதில் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு இந்தியா விளக்கம் அளிச்சிருக்குது. இந்த விளக்கத்தை கேட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாரு. நமக்காக இந்தியா தோளோடு தோள் நிற்குது. மோடி அவர்களை நான் என்னமோன்னு நினைச்சேன், நான் ஏற்கனவே அவரை ஒரு பெரிய உயரத்தில் வச்சிருந்தேன், அதை விட ஒரு பெரிய உயரத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதை நாம் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிகாரிகளிடம் அவர் சொன்னதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வார் இல்லையா, அதுல முதல் கட்டத்திலேயே இந்தியாவுக்கு அவர் பயணிக்க விரும்பியதாக சொல்லப்படுது நண்பர்களே. இது எல்லாம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுவதும் சென்று தன்னுடைய நட்பு கரத்தை பரப்பியதன் விளைவுதான். பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தனிப்பட்ட அந்த கரிஸ்மா இருக்குது இல்லையா, அந்த பழகும் தன்மை இருக்குது இல்லையா, அந்த விஸ்டம் இருக்குது இல்லையா, அவருடைய அந்த ஞானம் இருக்குது இல்லையா, இதுதான் உலக தலைவர்களை இந்தியாவின் பக்கம் திருப்பி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மிரட்டலை கண்டு பிற நாடுகள் எல்லாம் அரண்டு போன அந்த சமயத்தில் இந்தியா மட்டும் அதை சாதுரியமாக, மிக சாதுரியமாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்குது. அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.